ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மோலியோட லாஸ்ட் 2 எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு பக்கம் மோயாவ் திரும்ப வர போறான் வெற்றியோடன்னு ஊரே திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஆனா உள்ள போற லீ பிரின்ஸோட ஆளுங்க நிறைய இடத்துல எண்ணெயை ஊத்தி நெருப்ப பத்த வச்சு ஊரையே எரிய வச்சிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு மக்கள்லாம் கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இங்க அந்த பக்கமா வரான். என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு உள்ள ஓட ஆரம்பிக்கிறான். யாழி கிளம்பி நான் பாத்துட்டு வரேன், நீங்க பத்திரமா கிளம்புங்கன்னு சொல்லிருப்பா போல. சோ அண்ணி வேலைக்கார பொண்ணு குட்டிலாம் அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த இடத்துக்கு வர பாடி கார்டு வேகமா கூட ஒரு பொண்ணு இருப்பால, அந்த கேர்ள் ஃப்ரெண்டு, அவளை கூப்பிட்டு இவளெல்லாம் உங்க இடத்துக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. இப்படி அவங்க எல்லாம் காப்பாத்திட்டு ஆளுக்கு தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. லீ பிரின்ஸோட ஆளுங்களை இந்த ஊரோட காவலர்கள் கண்டுபிடிச்சு அவங்கள அடிக்கலான்னு போனா, ஆனா அவங்க ஆல்ரெடி ரெடியா இருக்காங்க. சோ ஊரோட ராஜ காவலர்களை லீ பிரின்ஸோட ஆளுங்க போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம மிங்கு போறான். என்னடா பண்றீங்க அப்படின்னு அந்த ஆளுங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஒண்ணு ஒழுங்கா ஓடிரு, உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டோம், நீ எங்க ஆளுங்கிறதால சண்டை போட்டா செத்துருவேன்னு சொல்ல, யாரு சாவறான்னு பாக்கலான்டான்னு சொல்லிட்டு மிங்கு மின்னல் வேகத்துல போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். கரெக்டா அவனையும் மீறி நிறைய ஆளுங்க வந்துடுறாங்க. ஒரு கட்டத்துல அவனால முடியல. அப்போ அவனை கொலை பண்ற மாதிரி அவங்க போயிட்டு இருக்க. அப்போ மிங்க காப்பாத்துற மாதிரி யாரோ வராங்க. பார்த்தா பாடி கார்டு தான் அங்க வந்திருக்காரு. பாடி கார்டும் மிங்குமா சேர்ந்து அங்க இருக்கிற அத்தனை பேரையும் நல்லா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் மேல நீ பத்த வைக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்தா அங்க ஒரு பாம் வச்சிட்டு இருப்பாங்க போல. அது வெடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பாடி கார்டு வா மிங்க வெளியே போலான்னு சொல்லிட்டு சண்டையோட முடிவுல கூட்டு வெளியே வர அந்த நொடிக்குள்ள ஒரு வழியா பாம் வெடிச்சிருது. இந்த 2 பேரும் வெளியே வந்து குதிச்சிடுறாங்க. ஆனாலும் நம்ம பாடி கார்டு இருக்கார்ல, அவர் கண்ணுல இருந்தெல்லாம் ரத்தம் வந்துட்டு இருக்கு. மிங்க பாக்குறான். உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இங்க ஊரே ஒரு பக்கம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்க. அதை பார்க்க காவலர்கள் எல்லாம் போயிட்டு இருக்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு அரண்மனைக்குள்ள ராஜ காவலர்கள் கிட்ட சண்டை போடுறதுக்காக லீ பிரின்ஸும் அவனோட ஸ்பெஷல் படையும் உள்ள வந்துடுறாங்க. லீ பிரின்ஸே நேரா களத்துல இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறான். சண்டை வேகமா சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ராஜா ஒரு பக்கம் வீரர்கள் பத்த மாட்டாங்க, நானும் தலைமை ஏத்து போறேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு கிளம்ப ராஜமாதா தடுத்து நிறுத்துறாங்க. முடிவெடுக்கிற அதிகாரமும் உரிமையும் எனக்கு எப்பயோ வந்துருச்சு. ராஜமாதா இதுக்கும் மேல டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு ராஜா அங்க இருந்து வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள வரதுக்காக மோயாவோட மொத்த டீமும் வந்துட்டு இருக்கு. வெளியே இருந்துட்டே உள்ளுக்குள்ள பயங்கரமா கூச்சல் சத்தம் கேக்குது. ஏன் கேட்ட திறக்கிறதுக்கு யாரும் வரல அப்படின்னு மோயா யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்னன்னு விசாரிச்சுட்டு வரதுக்கு அசிஸ்டன்ட் அனுப்புறான். மத்தவங்க எல்லாம் இல்ல 3 நாள் திருவிழான்னு சொன்னாங்கல்ல, நம்ம வரப்போறதால அதுக்காக தான் திருவிழா போல அப்படின்னு சொல்ல, மோயாவுக்கு இல்ல இந்த சத்தம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, உள்ள யாரையாவது ஆளை அனுப்புங்க அப்படின்னு சொல்ல, அங்க லீ பிரின்ஸோட ஆளுங்க தான் நிக்கிறாங்க. அங்க ஆனா நடிக்கிறாங்க ராஜாவோட ஆளுங்க மாதிரி. நாங்க என்னன்னு பாத்துட்டு வரோம், கேட் எப்ப ஓபன் பண்றாங்கன்னு கேட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள லீ பிரின்ஸ் அடுத்து ஒரு லெவல காலி பண்ணிட்டு அரண்மனைக்கு பக்கத்துல போயிடுறான். பார்த்தா நம்ம டியூக் இருக்கார்ல, அவ்வளவு வயசானவரு. ஆனா அப்பயும் பொறுப்பெடுத்துட்டு முன்னாடி லைன்ல வந்து நிக்கிறாரு, நம்ம ராஜாவை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. லீ பிரின்ஸ் பாத்துட்டு இங்க இருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட சண்டை போட விருப்பம் இல்லைன்னு சொல்ல, இல்ல நான் இருக்கிற வரைய, என் உயிர் இருக்கிற வரைய எதிரிய உள்ள நுழைய விட மாட்டேன் அப்படின்னு டியூக்கு சொல்லிடுறாரு. அப்ப எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் லீ பிரின்ஸ் சண்டைக்கு வந்துட்டு இருக்கான். சண்டை ரொம்ப கொடூரமா நடந்துட்டு இருக்கு. டியூக்கு பயங்கரமா அடி வாங்குறாரு. ஆனா அப்ப கூட உயிரை கையில புடிச்சிட்டு சண்டை போட்டே இருக்காரு. எப்ப பாரு லீ பிரின்ஸ் கூட ஒரு ஆள் இருப்பான்ல, அசிஸ்டன்ட் மேனேஜர் மாதிரி, அவனை நம்ம டியூக்கு கொன்னுடுறாரு. லீ பிரின்ஸ்க்கு இன்னும் வெறி அதிகமாகுது. டியூக்க பார்த்து வேகமா பறந்து வந்துட்டு இருக்காரு. கொலை பண்ணி முடிச்சிடலாம் கதைய அப்படின்னு. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மோயாவ் கிட்ட ஆளுங்க போறாங்க. உள்ள ஏதோ பிரச்சனை நடக்குது போலன்னு. சரி ஓகே, இதுக்கும் மேல வெயிட் பண்ணக்கூடாது, நேரா உள்ள படையை கொண்டு போங்க அப்படின்னு மோயாவ் சொல்ல, ராஜ உத்தரவு இல்லாம நம்ம உள்ள இப்ப திடீர்னு படையோட போனோம்னா ராஜ துரோகம் பண்ணதா நம்ம குடும்பத்துக்கு ஏற்கனவே நடந்த முடிவு நமக்கும் வந்துரும். இப்ப போக கூடாதுன்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். ஆனா மோயா வழி கிடையாது, உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மீறி உள்ள படைகளை எடுத்துட்டு போயிடுறான். எங்க டியூக்க அடிக்கிறதுக்காக வேகமா வந்துட்டு இருக்கான்ல இந்த லீ பிரின்ஸ். சரியா டியூக் இதுக்கும் மேல போனா இறந்து போயிருவாரு அப்படிங்கிற நேரத்துல அங்க யாரோ வந்து டியூக்க காப்பாத்துறாங்க. வேகமா பறந்து போயிட்டு லீ பிரின்ஸ் விழுந்துட்டு இருக்கான். யாருன்னு நிமிந்து பார்த்தா அங்க வந்துட்டு இருக்குது நம்ம யாழி தான். யாழி ஷூ மாஸ்டர்லாம் யாரும் காப்பாத்தல, நம்மளே சண்டை போட்டுதான் நம்மள காப்பாத்திக்கிட்டோம்னு சொல்லிட்டு அவ வித்தைய ஒரு வழியா ரியலைஸ் பண்ணிருக்கா. யாழிய பாத்துட்டு ஒரு செகண்ட் அதிர்ச்சி ஆயிட்டு லீ பிரின்ஸ் நின்னுட்டு இருக்கான். ஆளுங்களை கூப்பிட்டு டியூக்க முதல்ல காப்பாத்துங்க, ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு யாழி எல்லாரையும் அங்க இருந்து அமிச்சிடுறா. லீ இதுக்கு மேல தப்பா எதுவும் பண்ணாத, நான் சொல்றது கேளு, பொதுமக்கள் எவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க, வேணாண்டா நிறுத்த போறியா இல்லையான்னு சொல்ல, யாழி எனக்கு குறுக்க வராத, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இதுக்கும் மேல என்னை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, நிக்கிறதுக்கும் எனக்கு முடியாது, இங்க இருந்து தள்ளி போயிடு, இல்லைன்னா சண்டை போட வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு யாழி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். யாழியும் பறந்து பறந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல வேகமா போய் 2 பேரும் பறந்து விழுந்துட்டு இருக்காங்க. ஆனா பாத்துட்டு நம்ம லீ பிரின்ஸ் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க யாழி மறுபடியும் தள்ளி வந்துட்டு இருக்கா.
யாழி ஃபைனலா ஒரு தடவை சொல்றேன், இங்க இருந்து போயிடு. உன்கிட்ட நான் இது வரைய வேகமா சண்டை போடலன்னு சொல்ல, சண்டை தான் போடு, நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. லீ பிரின்ஸ் முழு ஸ்ட்ரென்த்தையும் காட்டி யாழி கிட்ட ஒரு ஃபைட் பண்ண, அவ கையில வச்சிருந்த வாள் அப்படியே முழுசா உடைஞ்சு உளுந்துருது. அவ்வளவுதான், நீ காலின்னு சொல்லிட்டு மறுபடியும் லீ பிரின்ஸ் வேகமா யாழி கிட்ட வர வழியே இல்லாம சண்டை போட வர. ஆனா அங்க பார்த்தா அதுக்கு முன்னாடி கையில பெரிய கடப்பார ஆயுதத்தோட நம்ம மோயா வந்து நிக்கிறான். மோயா வந்து லீ பிரின்ஸ் 2 அடி அடிச்சுட்டு கீழே தள்ள, மோயாவோட ஆளுங்க சுத்தி வட்டம் போட்டுடுறாங்க. லீ பிரின்ஸ் மறுபடியும் எந்திரிச்சு நிக்கிறான். இதுக்கும் மேல வராத அப்படிங்கிற மாதிரி யாழி பாத்துட்டு இருக்கா. இப்ப ஒட்டு மொத்தமா லீ பிரின்ஸோட கண்ணு எல்லாமே நம்ம யாழி மேல மட்டும்தான் இருக்கு. வேற யாருமே அவன் கண்ணுக்கு தெரியவே இல்ல. யாழி யோசிச்சு பாக்குறா, இவனை சொன்னால கோலன்னு சொன்னால அது அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. வேகமா சண்டை போடுறதுக்கு மறுபடியும் நம்ம செத்துருவோன்னு தெரிஞ்சுதானே அவன் ஆல்ரெடி இங்க வந்தான். மறுபடியும் வேகமா ஓடி வர, சுத்தி நிக்கிற அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமா ஒரே நேரத்துல அம்ப லீ பிரின்ஸோட முதுகுலயே அப்படியே இறக்குறாங்க. நிறைய அம்பு அவன் மேல விழுந்துருது. வாயிலிருந்து ரத்தமா துப்பிட்டே மறுபடியும் யாழிய பார்த்து பக்கத்துல வந்துட்டே இருக்கான். யாழி ஷாக் ஆயிட்டு பயங்கரமா சோகமாயிட்டு இருக்கா. இவனை கோலன்னு கூப்பிட்டதுக்காக கொஞ்சம் அப்செட் ஆகி பாத்துட்டு இருக்கா. இப்பெல்லாம் இவனை அடிச்சால, பக்கத்துல வர வர துரத்தி விட்டால, அந்த ஞாபகம் எல்லாம் வந்துட்டே இருக்கு. ஆனா இப்ப லீ பிரின்ஸ் மனசுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு காட்சி என்னன்னா, யாழி அவ கண்ணு முன்னாடியே நம்ம மோயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனது. அவளை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணதான் வருது. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு லீ பிரின்ஸ் அந்த இடத்துலயே அவனோட உயிரை விட்டுறான். யாழி சோகமா இருப்பான்னு தெரியுது. சோ மோயா அவளுக்கு கொஞ்சமா ஆறுதல் சொல்லி தேத்த ஆரம்பிக்கிறான். யாழி திடீர்னு ஒரு கனவுக்கு போயிடுறா. அதுல அந்த தாத்தா அங்க வந்துட்டு, நீ என்ன வேணா பண்ணலாமா, ஆனா ஒன்னே ஒண்ணு, தனிமையா மட்டும் ஆயிடாத, தனியா மட்டும் நின்னுடாத அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன் தாத்தா அப்படி சொல்றீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு யாழி கேக்குறா. பார்த்தா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறா. யாழிக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி விடுறதுக்கு வேலைக்கார பொண்ணுங்க எல்லாம் வராங்க. இந்த சண்டை முடிஞ்சு, அதாவது லீ பிரின்ஸ் இறந்து போய் கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடுச்சான். இங்க எல்லா பிரச்சனையும் சுமூகம் ஆயிடுச்சு. ஆனா பார்டர்ல தான் ப்ராப்ளம் இருக்குங்கிறதால மோயாவுக்கு மறுபடியும் அவனோட பழைய பதவி, தளபதி பதவியை கொடுத்து மறுபடியும் பார்டருக்கு அனுப்பியிருக்காங்க. அதனால யாழி இப்போ தனியா தான் இருக்கா போல. யாழி சொல்லிட்டு இருக்கா, ராஜமாதாக்கு இப்ப திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாம போயிருச்சு, வீக் ஆயிட்டாங்க. அதனால அவங்க என்ன பார்க்கும் போதெல்லாம் இருமிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்து எனக்கு பெருசா ஒன்னும் சொல்ல தோணலன்னு யோசிச்சுட்டு இருக்கா. யாழியோட அந்த அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க மறுபடியும் கூப்பிடுறாங்க. இவ தனியாவே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, இவ தனியா இருக்க கூடாது, இருந்தா அதாவது கொஞ்சம் அவளுக்கு ஏதாவது மனசு பாதிக்கப்பட்டுருமோன்னு மறுபடியும் அவளை கூப்பிட்டுட்டு போயிட்டு நிறைய லேடிஸ், பெரிய வீட்டு லேடிஸ் எல்லாம் ஒன்னா மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யாழிக்கு அது ரொம்ப போர் அடிக்குது. அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. யாழி ஏதாவது பூச்செடி அதை பார்த்து அதுலதான் கவனம் செலுத்திட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல போல. எங்க தாத்தா ஏன் சொன்னாருன்னு இப்ப புரியுது. நான் ரொம்ப தனிமை ஆயிட்டேன், என் சுத்தி எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் நான் ரொம்ப தனியா இருக்கேன் அப்படின்னு யாழி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. பார்த்தா ஒரு முடிவு பண்றா, இது சரிப்பட்டு வராதுன்னு டக்குன்னு எந்திரிச்சு ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதி வச்சுட்டு குதிரை எடுத்துட்டு நேரா வீட்ல இருந்து கிளம்பி அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. ரொம்ப தூரம் டிராவல் பண்றா. அங்கங்க வந்துட்டு, எனக்கு உன் யோசனை தான் இருக்கு, உன்னை எப்படியாவது நான் கண்டுபிடிக்கணும், என் தனிமையை நான் எப்படியாவது போக்கணும்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அந்த காட்டுக்குள்ள தனியா டிராவல் பண்றா. இப்ப மோயா வந்துகிட்டு இருப்பான். ஃபுல்லா வரலனா கூட அங்க பார்டர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டான். அவன் போட்டிருக்க கேம்ப் கிட்டதான் நான் ஒரு தடவை சின்ன வயசா இருக்கும் போது மோயாவை தேடி போனேன். அப்ப என்னால மோயாவை கண்டுபிடிக்க முடியல, மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த தடவை மாட்டேன், கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன்னு யாழி மறுபடியும் குதிரை எடுத்துட்டு கிளம்பி போக ஆரம்பிக்கிறா. மோயாவை பாக்குறான். வாங்கன்னு சொல்லிட்டு அவர் கூட இருப்பார்ல, இப்ப அவர் தான் அந்த இடத்துக்கு புது தளபதியா இருக்க போறாரு. மோயா போனதுக்கு அப்புறமா நல்லபடியா இடத்த பாத்துக்கணும்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு வாங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். வாங்க இங்க ஃபேமிலியோட வந்து செட்டில் ஆயிட்டான் போல. மோயா வீட்ல இருந்து லெட்டர் ஏதாவது வந்துச்சா அப்படின்னு யாழி லெட்டர் பத்தி கேட்க, எதுவும் மல்லையே அசிஸ்டன்ட் சொல்றான். சார் அதுக்குதான் வீட்டுக்கு கிளம்புறதுல ரெடியா இருக்கீங்களான்னு வாங்க கூட கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். மோயான்னு ஒரு குரல் கேக்குது. 3 பேரும் திரும்பி பாக்குறாங்க. யாருது மேடமா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பாத்துட்டு இருக்கான். மோயா வேகமா ஓடி போயிட்டு குதிரையில இருந்து யாழிய கீழே இறக்கி விட்டுட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ற அப்படின்னு, ஒண்ணு பாக்கதான் வந்தேன்னு யாழி சொல்றா. மத்தவங்க எல்லாம் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. மோயா வியாழிய உள்ள கூட்டு போறான். என்ன பண்றீங்க, அங்க இருந்து எவ்வளவு தூரம் தனியா குதிரையில வந்த, எவ்வளவு கொள்ளக்காரங்க வழியில இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, நான் தான் லெட்டர் எழுதி தானே இருக்கேன், நீ ஏன் அவ்வளவு அவசரமா பாக்க வந்தேன்னு கேட்க, லெட்டர் எழுதுனா என்ன பாக்க வரக்கூடாதா, பயங்கரமா நான் ஒண்ணு மிஸ் பண்ணேன், நீ வெளியே போயிட்டேன்னு அண்ணி என்னை எல்லாரு கூடயும் வெளியே கூட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க எப்ப பாரு ட்ரெஸ் நகை பத்தி பேசுறாங்க, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல, ரொம்ப போர் அடிச்சது தெரியுமா, தனிமையாயிட்டேன், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த தனிமையே போயிருக்குன்னு சொல்லிட்டு யாழி சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, நிஜமாவா, இருந்தாலும் நீ பண்ணது தப்பு, இதுக்கும் மேல இந்த மாதிரி வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு மோயாவ கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஒன்னா வெளியே உட்காந்து சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம யாழிக்கு ஸ்பெஷலான சாப்பாடு செஞ்சு அந்த தளபதி கொடுத்துட்டு இருக்காரு. அத்தனை பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கூட மோயா இனிமே இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு அவளை மிரட்டிட்டே இருக்கான். அங்க மத்த தளபதிங்க எல்லாம் எந்திரிச்சு ஒன்னா டான்ஸ் ஆட ஆரம்பிக்க யாழியும் மோயாவும் சிரிச்சுட்டே ஒன்னா பாத்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு யாழி நைட்டு தூங்கிட்டு இருக்கா. மோயாவ அப்பதான் பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு உள்ள வரான். வந்தாச்சா அப்படின்னு யாழி கேட்க, வந்துட்டேன்,
உன் முகத்தை இப்படி இருந்து தூங்குறதுக்கு முன்னாடி பாக்குறது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஆனா இது கேபிட்டல் சிட்டி மாதிரி இல்ல. இப்ப பாரு குளிரிட்டே இருக்கும். அம்மா தனியாவா வந்த? எத்தனை நாள் ஆச்சு நீ வரதுக்கு? கொஞ்சம் கூட பயமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். உன்னை பார்க்க அவ்வளவு தூரம் வந்திருக்கேன், சும்மா நை நைன்னு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு யாழி அவனை திட்ட ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் மோயாவும் யாழியும் காலையிலே கிளம்பி யார் ஃபர்ஸ்ட் ஒன்னா குதிரை பந்தயத்துல ஜெயிச்சு ஊருக்குள்ள போக போறதுன்னு போட்டி மாதிரி வச்சுக்கிறாங்க. மோயாவும் யாழியும் வேகமா குதிரை ஓட்டிட்டே கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் ஒரு வழியா டவுனுக்கு வந்துடுறாங்க. இங்க நம்ம யாழியோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குது. நம்ம யாழியோட கண்ணு எப்பவுமே பாடி கார்டு மேலேயே இருக்கு. ஒரு மாதிரி அவர் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாருன்னு. ஸ்பை அங்க இருக்கான். எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவனும் நார்மல் நிலைமைக்கு திரும்பி இருக்கான். கோ மாஸ்டர் இருக்காரு, மேனேஜர் அங்கிள் இருக்காங்க, எல்லாரும் அந்த இடத்துல இருக்காங்க. ஆனா நம்ம பாடி கார்டு ஒரு மாதிரி தட்டு மாதிரி நடக்கிறத யாழி பாத்துட்டு, சீனியர் உனக்கு என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்க, கொஞ்சம் குடிச்சிட்டேன் போல, வேற ஒண்ணும் இல்ல யாழி, நான் ஊரை விட்டு போறேன், எனக்கு ஊரா போறதுதான் என்னோட பிடிக்கும்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி நடந்துக்க போறேன்னு சொல்ல யாழி பாக்குறா. சீனியர் நீ திடீர்னு என்ன சொல்ற, உனக்கு தான் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க கூட வீடு கூட வாங்கினியேன்னு கேட்க, அது சும்மா ஏதோ வளரி இருப்பேன் போல, இப்ப நான் மறுபடியும் இந்த ஊரை விட்டு போய் ஜாலியா இருக்க போறேன், யாராவது பழசையே ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். இன்னைக்கு நான் கிளம்ப போறேன், உன்கிட்ட பாய் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்றான். யாழி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. மோயாவுக்கு தெரியுது யாழி இருந்தால் தான் கஷ்டப்படுறான்னு. சரி நீ நாளைக்கு தானே கிளம்புவ, நாளைக்கு நான் உனக்கு வந்து எல்லையில பாயாவது சொல்றேன் எல்லையில இருந்து அப்படின்னு சொல்ல, இல்ல வேண்டாம், பெரிய கடல் தண்ணிக்கு எங்க சேருவோன்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது, ஆனா சேரும் போது பாத்துக்கலாம் அப்படின்னு இவளுக்கு பாய் சொல்லிட்டு பாதியில விட்டு கிளம்பிடுறான். யாழிக்கு மோயாவை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. அப்படியே இந்த பாடி கார்டு படுக்கு தனியா கிளம்பி போயிட்டு இருக்கான் மலையில. அந்த பக்கமா அவன் கேர்ள் ஃபிரெண்ட் இருப்பால, அந்த பொண்ணு இருக்கா. அப்படியே எங்க போறீங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அவன் ஓரமா போய் உட்காந்துட்டு ஒரு பாக்ஸ குடுக்குறான். அந்த பொண்ணு திறந்து பாக்குறா. அதுல ஃபுல்லா பேங்க் நோட்ஸா இருக்கு, செக்கு காசுக்காக. இதெல்லாம் என்னது அப்படின்னு அவ கேட்க, உனக்கு தான் காசு, நான் கிளம்புறேன், எனக்கு இத்தனை நாள் பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அதுக்கு தான் உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல, அந்த பொண்ணு கடுப்பாயிடுறா. என்ன பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது, உன்னை போய் மனசு வச்சு லவ் பண்ண பாருன்னு சொல்லிட்டு இவனை பலார்னு ஒரு அறிஞ்சிட்டு அங்கிருந்து கோவத்தோட கிளம்பி போயிடுறா. ஆனா பாடி கார்டு பாக்குறாரு, எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல, அதுக்கப்புறம் அவருக்கு கண் பவர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இப்ப அவரால் கிட்டத்தட்ட பார்க்கவே முடியாத நிலைமையில இருக்கான். தன்னால யாருக்கும் கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு தான் இப்படி எல்லாரையும் ஹர்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம மோயா யாழிய சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு, அம்மா உனக்கும் எனக்கும் சண்டை போட்டி வச்சா அதுல யாரு வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கான். கண்டிப்பா நான் தான் வின் பண்ணுவேன், ஷூ மாஸ்டர் எனக்கு பர்சனலா சொல்லி கொடுத்தாருன்னு சொல்ல, அப்படி என்ன டீச்சர் நல்லபடியா திறமையா இருந்தா ஸ்டூடெண்ட்டும் திறமையா இருப்பாங்கன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது, வேணா சண்டை போட்டு பாக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அது கத்திக்கு பதிலா மரக்குச்சி வச்சு சண்டை போடலான்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா யாழிய சிரிக்க வச்சிட்டு இருக்கான். யாழி அவனை தோக்கடிச்சிட்டான். நான் தான் மரக்குச்சிய கழுத்துக்கிட்டு கொண்டு வந்திருக்கேன்னு, இன்னைக்கு மட்டுமா லைஃப் ஃபுல்லா தான் உன்ட்டு தோத்து போயிட்டேன்னு மோயாவை அவளை சிரிக்க வைக்கிறான். அப்பன்னு பார்த்து யாழிய பாக்கிறதுக்கு ஆள் வராங்க. ராஜமாதா ரொம்ப சீரியஸா இருக்காங்களாம், உங்களை பாக்கணும்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு. யாழி நேரா கிளம்பி போறா. ராஜமாதா எல்லாரையும் அனுப்பிட்டு யாழிய பக்கத்துல கூப்பிடுறாங்க. என்கிட்ட உனக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருக்கு இல்லம்மா, சொல்லுன்னு சொல்ல, இல்ல எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. நிஜமாவே சொல்றதுக்கு இல்லையான்னு கேட்க, இங்க பாருங்க 4 பேரை கொல்லணும் தான் நான் கேபிட்டல் சிட்டிக்கு வந்தேன், அதுல 3 பேரை கொண்டுட்டேன், நீங்க மட்டும் தான் மிச்சம். ஆனா நீங்க ராஜமாதா, உங்களை என்னால அவ்வளவு ஈஸியா அப்ரோச் பண்ண முடியாது, ஆனா நீங்க ரொம்ப ஒரு திமிரு பிடிச்ச ஆளு, உங்கள்கிட்ட வந்துட்டு ரொம்ப பெருசா வந்து பேசுறதெல்லாம் ஒர்த்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு என் தாத்தா சொன்னாருன்னு சொல்ல, உன் தாத்தா என் மாஸ்டர் அப்படியா சொன்னாரு, நான் இங்க ராஜமாதாவா பொறுப்பேத்துக்கிட்டதுக்கு அப்புறமா கேர்ள்ஸுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கேன், தண்ணி பாதைய சரி பண்ணி கொடுத்திருக்கேன், வரிய எக்கச்சக்கமா குறைச்சிருக்கேன், ஏழை மக்களும் எக்ஸாம் எழுதுறதுக்கு வழி பண்ணிருக்கேன், எவ்வளவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல யாழி பாத்துட்டு இருக்கா. ஏன்னா நீங்க பண்ணது பெரிய பாவம்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், அதனால அதுல இருந்து உங்க மனசை நீங்க சமாளிக்கிறதுக்காக ஏதேதோ பண்ணிருக்கீங்க, அது பண்ணதால நீங்க நல்லவங்க ஆயிட மாட்டீங்க, நீங்க பண்ணது ரொம்ப மோசமான விஷயம், அதையே அப்படியே பாஷா டீசெண்டா பேசுறதால நீங்க பண்ணது தப்புன்னு இல்லன்னு ஆயிராது, அதுக்கான தண்டனைய உங்களுக்கு யார் கொடுக்கணுமோ அவங்க கொடுப்பாங்க, ஏன்னா இப்ப நான் தனியா தான் இருக்கேன், உங்களை கொலை பண்ணா எப்படி ஆனா நான் மாட்டிக்குவேன், அந்த அளவுக்குலாம் நீங்க வர்த்து கிடையாதுன்னு சொல்லிட்டு யாழி அங்க இருந்து வெளியே போயிடுறா. ஆனா ராஜமாதாக்கு இன்னும் உடம்பு சீரியஸ் ஆயிடுது. டாக்டர் ராஜாட்ட போயிட்டு என்னால உங்களை குணப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்லிடுறாரு. ராஜா வெளியே வந்து நின்னுட்டு, நீங்க நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க, அதனால உங்களை பாக்குறதுக்கே எனக்கு கோவம் வருது, ஆனா உங்க பையனா நான் வந்து பேசின முதல் வார்த்தை நீங்க சொல்லி கொடுத்ததான், அதனால நான் உங்களை அம்மாவா என்னைக்கும் யோசிச்சு பார்த்துதானே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நமக்கு யாழி வெளியே யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கா. சில பேரு கோ மாஸ்டர் மாதிரி இருப்பாங்க, எதிர்காலம் என்னன்னே தெரியாம அவங்க பாட்டுக்கு சின்சியரா வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. சில பேரு என் சீனியர் மாதிரி நேரம் தனியா எங்கேயாவது சுத்திட்டு இருப்பாங்க. சில பேரு அப்படின்னு சொல்லிட்டு மிங்க காட்டுறாங்க, மிங்க யாருமே இல்லாம அவன் பாட்டுக்கு தனியா சுத்திட்டு இருக்கான், எந்த வாழ்க்கையுமே இல்லாம இப்படியே போயிட்டு இருக்க. ஆனா பார்த்தா எல்லாருக்கும் நல்ல நேரம் பிறக்கும், அவங்களுக்கான பாதை கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல மனசு இருக்க வரைய, நல்ல எண்ணம் இருக்க வரைய நடக்கும்னு யாழி சொல்றா. பார்த்தா கு மாஸ்டருக்கு யாரும் கதவை தட்டுறாங்கன்னு வெளியே வந்தா ஊர் மக்களே நிக்கிறாங்க.
நேர்மையான பாகுபாடு பார்க்காத அதிகாரி அப்படின்னு ஊர் மக்கள் ஒரு போர்டு பண்ணி கு மாஸ்டருக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க. நாங்க உங்களுக்கு இருக்கோம், நீங்க தான் எங்களுக்கு முக்கியம்னு கு மாஸ்டர் ஹாப்பி ஆயிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்க இருக்கால, அவ பூச்செடி வளர்க்க கத்துட்டு அதை இப்ப பிசினஸா பண்ணிட்டு தனியா வாழ்ந்து அவ பாட்டுக்கு ஒரு பக்கம் சமாளிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம பாடி கார்டு இருக்கார்ல, கண்ணு கம்ப்ளீட்டா அவருக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கால, கூட தான் இருக்கா. டாக்டர் கொடுத்த மருந்த குடிங்க, டாக்டர் சீக்கிரமா உங்களுக்கு கண் பார்வை திரும்பி வந்துடும் சொல்லிட்டு இருக்காரு. சோ எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு நட்சத்திரம் அதிகமா இருக்கா, நான் எப்போ அதை பார்க்க போறேன்னு ஒரு எதிர்பார்ப்போடையே மருந்த குடிச்சிட்டு அமைதியா கேர்ள் ஃபிரெண்டோட பாடி கார்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மிங்க தனியா உட்காந்துட்டு இருக்கும் போது நம்ம யாழியோட கடையில வேலை பாக்குற ஒரு பையன் டேய் நீ இங்கயா இருக்க, மேடம் உன்னை எத்தனை தடவை தெரியுமா தேன்னாங்க, வா போலான்னு கூப்பிட உடனே மிங்க பல்ல காட்டிக்கிட்டே அவன் கூடயே கிளம்பி போயிடுறான். அதே மாதிரி ராஜாவும் ராஜமாதாவை கடைசியா ஒரு தடவை பாக்குறதுக்காக உள்ள போயிடுறாரு. நாட்டை நீ ஆள்றதுக்காக ஏற்பாடு பண்ணி குடுக்கறதுக்கு நான் நிறைய தப்புகளை நிறைய பாவங்களை பண்ணிட்டேன் தான். ஆனா எனக்கு கொஞ்சம் அப்பயும் நல்ல எண்ணம் இருக்கும் போல. அதனாலதான் அதுல பாதிக்கப்பட்டவங்கள, அதுல மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது குற்ற உணர்ச்சி என்ன கொண்டு எடுத்துருச்சு. ஆனா உன் மேல உன் கையில எந்த ரத்த கரையும் இல்ல, நீ நல்லபடியா பாத்துக்கோ. அதனால எனக்கும் கொஞ்சமாவது கருணை காட்டு, ஏன்னா நான் உன் அம்மா தானே, அதுக்காகவாவது எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடுன்னு சொல்லிட்டு அப்படியே ராஜமாதா இறந்து போயிடுறாங்க. மறுபடியும் யாழி அவ பாட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறா. ஆனாலும் ராஜமாதா பண்ண தப்பு எல்லாத்தையுமே ராஜா அரண்மனையில சொல்றாரு, என்னோட அம்மா தான், அதுல எந்த மாத்து கருத்தும் இல்ல. ஆனா நிறைய தப்புகள் பண்ணிட்டதால அந்த குற்றங்களுக்கு எல்லாம் தண்டனையா அவங்க இறந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட இருந்த எல்லா பதவிகளும் பறிக்கப்படுது, அவங்க பேர் ஹிஸ்டரியில இருந்து எடுக்கப்படுது. இதுக்கும் மேல அவங்கள பத்தி யாரும் எங்கேயும் பேசக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை நம்ம ராஜா போட்டுடுறாரு. எல்லாரும் அமைதியா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப யாழிக்கும் அதுக்கான தீர்வு கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம லீஷன் மலையில அந்த அகாடமிய மறுபடியும் ஓபன் பண்ணிடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சின்னவங்க பெரியவங்கன்னு மறுபடியும் அவங்க ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுலே பெஸ்ட் எல்லாம் படிக்க போறாங்க. யாழியும் மோயாவும் சுத்தி பார்த்துட்டு இருக்கிற சின்ன பசங்களுக்கான ஃபுல் செலவையும் யாழியோட பேர்ல நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு மோயாவ் சொல்லிட்டு இருக்கான். யாழி உள்ள சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் அதே இடத்துக்குள்ள போயிட்டு இருக்க. மறுபடியும் அவளோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அங்க இருந்த மலையில இருந்து அத்தனை பேரும் அவளை சுத்தி வர மாதிரி இருக்கு. அழுதுட்டே யாழி பக்கத்து ரூமுக்கு போறா. தாத்தா பாக்குறாரு. கவலையே படாதம்மா, நல்ல வாழ்க்கை நீ வாழ்ற, அதை பார்த்துட்டு நான்லாம் ஹாப்பியா இருக்கேன். ஏன் சொல்லு, உன்னை கூப்பிடுறவங்க குரல் இப்ப கூட என் காதுல கேக்குது. யாழி ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, வாழ்க்கைங்கிறது முன்னாடிதான் இருக்கு, வருங்காலத்துலதான் இருக்கு, பழைய காலத்துல வாழ்க்கை இல்ல. சோ அங்கேயே தேங்கி நின்னாத, முன்ன பாத்தி சீக்கிரமா முன்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல யாழிக்கு காதுல மோயாவ் கூப்பிடுற சத்தமும் கேக்குது. போலாமா அப்படின்னு யாழி நேரா வெளியே போறா. மோயாவ் கூட நின்னுட்டு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. மறுபடியும் எல்லாமே முடிஞ்சு சுபம் போடுறதோட இந்த சீரீஸ் ஒரு முடிவுக்கு வருது. இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், ஹாப்பியா பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இத பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான சீரீஸோட அற்புதமான மூவிஸோட மறுபடியும் உங்களை பாக்குறேன். அது வரைய பாய்.